ஸ்ரீ காசி காண்டம் 72ஆம் பகுதி. தேவி துர்க்கையின் வெற்றி. அகஸ்திய முனிவர் கூறினார், ஸ்கந்தரே, சர்வ வல்லமை உள்ள இறைவனின் மகனே, அன்னை பார்வதியின் இதயத்தை மகிழ்விப்பவரே, அந்த சக்திகள் அனைவரும் யார்? அவர்களின் பெயர்களை எனக்கு கூறுங்கள். ஸ்கந்தன் கூறினார், பானையில் பிறந்த முனிவரே, தேவி உமையின் முட்டுக்களில் பிறந்த அந்த மகா சக்திகளின் பெயர்களை நான் தங்களுக்கு கூறுவேன். அவற்றை உண்மையாக கேளுங்கள். த்ரைலோக்கிய விஜயா, தாரா, ஷமா, த்ரைலோக்கிய சுந்தரி, திரிபுரா, திரிஜகன்மாதா, பீமா, திரிபுர பைரவி, காமாக்கியா, கமலாக்ஷி, நிருத்தி, திருபு, ரதாபாணி, ஜெயா, ஜெயந்தி, விஜயா, ஜலேக்ஷி, அபராஜிதா, சாங்கினி, கஜபக்த்ரா, மகிஷாக்னி, ரணப்பிரியா, சுபானந்தா, கோடராக்ஷி, வித்யுஜ்ஜிவா, சிவாரவா, திரிநேத்ரா, திரிவக்ரா, திரிபாதா, சர்வமங்களா, ஓங்காரஹேதி, தலேக்ஷி, சர்ப்பஸ்யா, சர்வசுந்தரி, சித்தி, புத்தி, ஸ்வதா, ஸ்வாஹா, மகாநித்ரா, சராசனா, பாசபாணி, கரமுகி, வஜ்ரதாரா, தாதானானா, மாயூரவதனா, காகி, சுகி, பாசி, கிருத்மதி, பத்மாவதி, பத்மகேசி, பத்மஸ்யா, பத்மவாசினி, அக்ஷரா, திரையக்ஷரா, தந்து, பிரணவேஷி, ஸ்வராத்மிகா, திரிவர்கா, கர்ப்பராஹிதா, அஜபா, ஜபஹாரிணி, ஜபசித்தி, தபசித்தி, யோகசித்தி, பரா, அமிர்தா, மைத்ரிகிருத், மித்ரநேத்ரா, ரக்ஷோகாக்னி, தைத்யதபானி, ஸ்தபனி, மோகினி, மாயா, பகுமாயா, பலோத்கதா, உச்சாணி, மஹோல்காஸ்யா, தனுஜேந்திரக்ஷங்கரி, க்ஷேமங்கரி, சித்திகாரி, சின்னமஸ்தா, சுபானனா, சகம்பாரதி, மோக்ஷலக்ஷ்மி, திரிவர்க பலதாயினி, வர்தாலி, ஜம்பாலி, கிளின்னா, அஸ்வாரூடா, சுரேஸ்வரி, ஜுவாலாமுகி மற்றும் பலர். அவர்கள் 9 கோடி பேர். அவர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். இறுதி அழிவின் போது நெருப்பின் சுடர்களால் உலகங்கள் சுருங்கியது போல வலிமை மிக்க தானவர்களின் படைகள் அவர்களால் விளையாட்டுத்தனமாக சுருங்கின. இதற்கிடையில் தைத்தியர்களின் வலிமை மிக்க தலைவியான தேவி துர்க்கை மேகங்களுக்கு பின்னால் இருந்து காற்றின் வேகத்தில் ஆலங்கட்டி மழையை பொழிந்தாள். அதன் பின்னர் மதிப்புமிக்க தேவி சோஷன வறண்டு போகும் ஏவுகணைகளை ஏவி ஆலங்கட்டி மழையை தடுத்தாள். ஒரு காமவெறி கொண்ட இளம் பெண் ஒரு மந்திரவாதியை பெற்ற பிறகும் தோல்வி அடைவது போல தைத்தியர் பொழிந்தபடி ஆலங்கட்டி மழை தெய்வத்தை பொறுத்தவரை பயனற்றதாக மாறியது. அதன் பிறகு தன் கரங்களில் ஏற்பட்ட சுளுக்கு காரணமாக ஏற்பட்ட கோபத்தால் அசுரர்களின் அரசர் ஒரு மலையின் சிகரத்தை வேரோடு பிடுங்கி மேலே வானத்திலிருந்து எறிந்தார். தன்னை நோக்கி விரைந்த பெரிய மலை சிகரத்தை கண்டதும் அவள் அதை இடியால் இடித்து பல்வேறு கணக்கான துண்டுகளாக பிளந்தாள். காதணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தலையை அடிக்கடி அசைத்து அரக்கன் யானையின் வடிவத்தை எடுத்து தெய்வத்தை நோக்கி விரைந்தான். மலையைப் போல பெரிய அளவில் யானை முன்னோக்கி வருவதை கண்டதும் தேவி அவனை ஒரு கயிற்றால் கட்டி விரைவாக வாளால் அதன் துதிக்கையை வெட்டினாள். தேவியால் துண்டிக்கப்பட்ட தும்பிக்கையில் யானை அதிகமாக எக்காலமிட்டது. தனது செயலில் பயனற்றதாகி அவர் ஒரு எருமையின் வடிவத்தை ஏற்றார். தனது குளம்புகளால் உதைத்து அசையாத பூமியை நடுங்கச் செய்தார். அந்த வலிமை மிக்க மிருகம் தனது கொம்புகளால் பல பாறைகளையும் கற்களையும் வீசியது. அவன் மூச்சை வெளியேற்றியதால் பெரிய மரங்கள் தரையில் விழுந்தன. 7 பரந்த நீர்நிலைகள் கரைகளை தாக்கி நிரம்பி வழிந்தன. யுகங்களின் முடிவில் வீசிய கடுமையான காற்றால் ஒரு பெரிய எருமையின் வடிவத்தில் இருந்த அந்த சக்தி வாய்ந்த அரக்கனால் 3 உலகங்களின் கூடாரம் அசைக்கப்பட்டது. முழு பிரபஞ்ச முட்டையும் திடீரென ஏற்பட்ட பயங்கரமான சண்டையால் குழப்பமடைந்தது. அதனை கண்டதும் தேவி கோபமடைந்து தனது திரிசூலத்தால் அவனை தாக்கினார். திரிசூலத்தால் தாக்கப்பட்டதால் அவர் கீழே விழுந்து மீண்டும் எழுந்தார். எருமையின் வடிவத்தை கைவிட்டு 1000 கரங்களுடன் ஒரு தைத்தியரானார். மற்றவர்களுக்கு வெல்ல முடியாத அன்னை துர்க்கை போர்க்களத்தில் அதிகமாக பிரகாசித்தாள்.
ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை ஏந்தியிருந்தாள். அழிப்பாளரான காலனை போல இருந்தாள். பின்னர் அந்த மிகவும் சக்தி வாய்ந்த தைத்திய மன்னன் போரில் நிபுணராக இருந்த போதிலும் தேவியை ஆகாயத்தில் கைப்பற்றி விரைவாக அவளை சுமந்து சென்றான். அதன் பிறகு அவர் பிரபஞ்சத்தின் தாயை வானத்திலிருந்து வெகு தொலைவில் வீசினார். ஒரு கணத்தில் மிகவும் வேகமான தைத்தியர் அவளை அம்புகளால் மூடினார். மேலே வானத்தில் உயரமான அம்புகளின் வட்டத்திற்குள் இருந்த தேவி பெரிய மேக கூட்டங்களால் சூழப்பட்ட மின்னல் கோடு போல பிரகாசித்தாள். தனது அம்புகளால் ஏராளமான அம்புகளை முழுமையாக சிதறடித்து தைத்தியர்களின் தலைவனை ஒரு பெரிய அம்பு மூலம் துளைத்தாள். அந்த பெரிய அம்பு மூலம் தேவியால் இதயத்தில் துளைக்கப்பட்ட அவர் மிகவும் கிளர்ச்சியடைந்து கண்கள் உருளும் நிலையில் தரையில் விழுந்தார். அவரது இரத்தம் பெருவெள்ளமாக பாய்ந்தது. மிகவும் அசைக்க முடியாத சாதனைகளை கொண்ட அந்த துர்க்கை அன்னை கீழே விழுந்தபோது தெய்வீக போர் முரசுகள் முழங்கப்பட்டன. அனைத்து உலகங்களும் மகிழ்ச்சி அடைந்தன. சூரியனும் சந்திரனும் நெருப்புடன் தங்கள் அசல் மகிமையை மீண்டும் பெற்றன. மலர் மழை பொழிந்தது. தேவர்கள் பெரிய முனிவர்களுடன் அங்கு வந்தனர். அவர்கள் பெரிய தெய்வத்தை மரியாதையுடன் மிகுந்த பாடல்களால் புகழ்ந்தனர். தேவர்கள் கூறினார்கள். தேவர்களின் பிரார்த்தனை பின்வருமாறு: தேவி, பிரபஞ்சத்தின் பாலூட்டும் தாயே, 3 உலகங்களின் தோற்றத்திற்கு மூலமான அன்னையே, அக்னியில் உருவாக்கும் அரணியைப் போல மகேஸ்வரனின் பெரிய சக்தியே, தைத்தியர்களை அழிப்பவளே, மரங்களை வெட்டும் கோடரியைப் போல 3 உலகங்களிலும் வியாபித்திருக்கும் ஈசனாரே, சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதத்தை ஏந்தியவரே, தமது கரத்தில் தமது சொந்த சார்ங்க வில்லை ஏந்திய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தில் தம்மை வணங்குகிறேன். அன்னத்தை வாகனமாக கொண்ட தெய்வமே, அனைத்து படைப்புகளின் படைப்பாளரே, தமக்கு வணக்கம். தொடக்கமில்லாத அனைத்து உலகங்களின் தோற்ற நிலைமை, 4 முக கடவுளின் வடிவத்தில் தெய்வமே, நீ இந்திரன், குபேரன், வாயு, காற்று தெய்வம், வருணன், யமன், நிருத்தி, ஈசன் மற்றும் நெருப்பு கடவுள் ஆகியவற்றின் சக்தி. தாம் சந்திரனின் ஒளி, தாம் சூரியனின் சக்தி, தாமே அனைத்து கடவுள்களின் சக்தி, தாமே உயர்ந்த தெய்வம், தாமே கௌரி, தாமே சாவித்ரி, தாமே காயத்ரி, தாமே பிரகிருதி, தாமே உயர்ந்த தெய்வம் ஆவீர்கள். தாமே பெரிய வடிவத்தில் இருக்கிறீர்கள். தாமே மனதின் வடிவத்தில் இருக்கிறீர்கள். தாமே அனைத்து இந்திரியங்களின் புலன் உறுப்புகளின் வடிவத்தில் இருக்கிறீர்கள். தாமே 5 தன்மாத்திரங்களின் நுட்பமான கூறுகள் வடிவத்தில் இருக்கிறீர்கள். அம்பிகா தேவியே, தாயே, தாமே அனைத்து கூறுகளின் வடிவத்திலும் இருக்கிறீர்கள். தாமே ஒளி போன்ற குணங்களின் வடிவத்தில் இருக்கிறீர்கள். தாமே அனைத்து செயல் உறுப்புகளையும் ஆசீர்வதிப்பவள். தாமே பிரபஞ்சத்தின் முட்டையை உருவாக்கியவள். தாமே தெய்வம். தாமே பிரபஞ்சத்துடன் ஒத்தவள். மகா தெய்வமான தாயே, தாமே உயர்ந்த தெய்வம். தாமே பெரியதை விட பெரியவள். தாமே உயர்ந்த ஆன்மாவின் வடிவத்தில் இருக்கிறீர். அதற்கு அப்பால் உள்ள அனைத்தையும் விட பெரியவள். ஈசானி அன்னையே, எல்லாவற்றின் உருவத்திலும் தாம் இருக்கிறீர். தாம் உருவமற்றவள். தாம் எல்லா இடங்களிலும் இருக்கிறீர்கள். பெரிய மாயா தேவி, தாமே உணர்வு. தாமே சக்தி, சிற்சக்தி, அழியாதவள். தாமே ஸ்வாஹா தேவி, மேலும் ஸ்வதா தேவி. தாம் பசத் மற்றும் ஷௌஷத் வடிவத்தில் இருக்கிறீர்கள். தாம் பிரணவ வடிவத்தில் இருக்கிறீர்கள். தாம் எல்லா மந்திரங்களின் வடிவத்திலும் இருக்கிறீர்கள். பிரம்மதேவரும் மற்றவர்களும் தம்மிடமிருந்து பிறந்தவர்கள். தாம் வாழ்க்கையின் 4 நோக்கங்களின் வடிவத்தில் இருக்கிறீர்கள். தாம் வாழ்க்கையின் 4 நோக்கங்களின் நன்மையின் விளைவு. இந்த முழு பிரபஞ்சமும் தம்மிடமிருந்து பிறக்கிறது. பிரபஞ்சத்தின் களஞ்சியமே, எல்லாம் தம்மில் இருக்கிறது. காணக்கூடிய மற்றும் கண்ணுக்கு தெரியாத எதுவாக இருந்தாலும், மொத்தமாகவும் நுட்பமாகவும் இருந்தாலும், தாங்கள் அதில் சக்தியின் வடிவத்தில் இருக்கிறீர்கள். தாங்கள் இல்லாமல் இங்கு எதுவும் எங்கும் இல்லை. அன்னையே, அசுரர்களின் தலைவி, உண்மையான தேவர்களுக்கு, பிரம்மதேவர் மற்றும் பிறருக்கு எதிராக தைத்தியர்களின் முழு படைகளையும் பயன்படுத்திய துர்கா தேவியே, உங்களால் அந்த அசுரன் கொல்லப்பட்டார்.
வணங்குபவர்களின் அடைக்கலம். நாங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளோம். வேறு யாரை அடைக்கலம் தேடுவது? தெய்வமே, நீங்கள் யாரை தயவாக பார்க்கிறீர்களோ அவர்களால் மட்டுமே உலகத்தில் செல்வத்துடனும் தானியத்துடனும் செழிக்க முடியும். அவர்கள் மட்டுமே மகன்கள், மனைவி மற்றும் பேரன்களுடன் மற்றும் சிறந்த நண்பர்களால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவர்களின் புகழ் மட்டுமே பிரபஞ்சம் முழுவதும் பரவி சந்திரனின் கதிர்களால் பிரகாசிக்க முடியும். திரிபுராவின் எதிரியின் மனைவியான தாயே, தங்கள் மீது பக்தி கொண்ட மனதில் உள்ள மக்களுக்கு ஒரு சிறிய பிரச்சனை கூட ஏற்படாது. தங்களை வணங்கும் மனிதர்களுக்கு எங்கே துன்பம் ஏற்பட முடியும்? வாழ்நாள் முழுவதும் தமது பெயரை நாடுபவர்களுக்கு உலகில் மறுபிறப்பு எங்கே? பவானி தாயே, போரின் போது தைத்திய துர்க்கை தமது பார்வையின் எல்லைக்குள் விழுந்து மரண கடவுளின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் தமது பார்வை அமிர்தத்தின் களஞ்சியமாகும். இது தெளிவாக நன்கு அறியப்பட்டதாகும். ஒரு துஷ்டன் கூட தன் பார்வையின் எல்லைக்குள் விழுந்தால் துஷ்டத்தனத்தை அடைய மாட்டான் அல்லது மீண்டும் பிறப்பதன் மூலம் பூமிக்கு திரும்ப மாட்டான். தமது ஆயுதங்களின் நெருப்பில் வெட்டுக்கிளிகளின் நிலையை அடைந்த தைத்தியர்கள் சூரியனின் வட்டு நிலையை துளைத்து சொர்க்கத்தை அடைகிறார்கள். ஏனென்றால் நல்ல மனிதர்கள் தீயவர்களிடம் கூட தீய எண்ணங்களை கொண்டிருக்க மாட்டார்கள். நல்லவர்களைப் போல அவர்களை நேசித்து அவர்கள் தங்கள் சொந்த பாதைகளுக்கு அவர்களை வழி நடத்துகிறார்கள். மிருதானி தேவியே, எப்போதும் கிழக்கில் எங்களை பாதுகாப்பாயாக, ஏனெனில் நாங்கள் எப்போதும் தம்மை வணங்குகிறோம். பவானி தேவியே, தெற்கில் உள்ள எங்களை ஒவ்வொரு அடியிலும் துன்பத்திலிருந்து பாதுகாக்கவும். திரிபுர தபனாவின் மனைவி, 3 புறங்களை அழைப்பவர், மேற்கில் எங்களை காப்பாற்றவும். மகேஷி தேவியே, வடக்கில் உள்ள உங்கள் பக்தர்களை பாதுகாக்கவும். பிராமணி தேவியே, தங்களை நோக்கி தலை குனிந்த எங்களை எப்போதும் பாதுகாக்கவும். வைஷ்ணவி தேவியே, பக்தர்களின் குடும்பங்களை கீழே இருந்து பாதுகாக்கவும். மிருத்யுஞ்சயா தேவியே, திருநயனா, திரிபுரா மற்றும் திரிசக்தி ருத்ரனின் இருப்பிடங்களில் நெருப்பு தென்கிழக்கு, நெருத்தி தென்மேற்கு மற்றும் காற்று கடவுள் வடமேற்கு ஆகியோரை பாதுகாக்கவும். அசுத்தங்கள் இல்லாத தேவி, தங்கள் திரிசூலம் எங்கள் முடிகளை பாதுகாக்கட்டும். சசிகலா தலையில் பிறை சந்திரனை அணிந்த தெய்வம் எங்கள் நெற்றியை பாதுகாக்கட்டும். தேவி உமா புருவங்களை பாதுகாக்கட்டும். மூவரின் மணமகளாகட்டும். கண்களை கொண்ட இறைவன் நம் விழிகளை காக்கட்டும். மலையின் மகள் நம் மூக்கை காக்கட்டும். ஜெயாதேவி மேலுதட்டை காக்கட்டும். விஜயாதேவி கீழுதட்டின் பகுதியை காக்கட்டும். ஸ்ருதிரவா நம் செவிகளின் ஜோடியை பாதுகாக்கட்டும். ஸ்ரீ பற்களின் வரிசையை பாதுகாக்கட்டும். சண்டி நம் கன்னங்களின் ஜோடியை பாதுகாக்கட்டும். வாணி நம் நாக்கை காக்கட்டும். ஜெயமங்கலா எப்போதும் கன்னத்தை பாதுகாக்கட்டும். காத்தியாயினி முழு முக பகுதியையும் காக்கட்டும். தங்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம். நீலகண்டி எங்கள் கழுத்தை இங்கே காக்கட்டும். பூதர சக்தி வாராகி எப்போதும் கழுத்தின் பின்புறத்தை பாதுகாக்கட்டும். கௌரமி எங்கள் தோள்களின் பகுதியை எப்போதும் காக்கட்டும். ஐந்திரி இந்திரனின் சக்தி மேல் கையை பாதுகாக்கட்டும். தேவி பத்மா கையை காக்கட்டும். கமலஜா கரங்களின் விரல்களை பாதுகாக்கட்டும். விராஜா நகங்களை பாதுகாக்கட்டும். சூரிய வட்டில் நிலைநிறுத்தப்பட்ட இருளை அளிப்பவர் அக்குளை பாதுகாக்கட்டும். ஸ்தலச்சாரி மார்பை பாதுகாக்கட்டும். தரித்ரி இதயத்தை பாதுகாக்கட்டும். இரவில் வேட்டையாடும் அசுரர்களை அழிப்பவர் இரு பக்கங்களையும் பாதுகாக்கட்டும். ஜெகதீஸ்வரி எப்போதும் வயிற்றின் குழியை பாதுகாக்கட்டும். நபோகதி நம் தொப்புளை பாதுகாக்கட்டும். அஜா முதுகை பாதுகாக்கட்டும். விகடா இடுப்பை பாதுகாக்கட்டும். பரமா பிட்டத்தை பாதுகாக்கட்டும். குகாரணி குகாவின் தாய் அந்தரங்க உறுப்புகளை பாதுகாக்கட்டும். அபாயஹந்திரி ஆபத்தை அளிப்பவர் ஆசனவாயை பாதுகாக்கட்டும். விபுலா இணை தொடைகளை பாதுகாக்கட்டும். லலிதா முழங்கால்களை பாதுகாக்கட்டும். ஜபா கன்றுகளை பாதுகாக்கட்டும். கதோரதரா இங்குள்ள கணுக்கால் இணைகளை பாதுகாக்கட்டும். ரசாதலச்சார பாதங்களை பாதுகாக்கட்டும். உக்ரா பாத விரல்களின் பகுதியை பாதுகாக்கட்டும். சந்திரி நகங்களை பாதுகாக்கட்டும். மற்றும் தலவாசினி
உள்ளங்கால்களை பாதுகாக்கட்டும். லக்ஷ்மி தேவி நம் இல்லத்தை பாதுகாக்கட்டும். க்ஷேமகாரி நம் வயல்களை எப்போதும் பாதுகாக்கட்டும். பிரியகாரி நம் மகன்களை பாதுகாக்கட்டும். சனாதனி நம் நீண்ட ஆயுளை பாதுகாக்கட்டும். மகாதேவி புகழை பாதுகாக்கட்டும். தனுர்தாரி நம் நல்லொழுக்கத்தை பாதுகாக்கட்டும். குலதேவி குடும்பத்தை பாதுகாக்கட்டும். சத்கதி பிரதா எப்போதும் நல்லவர்களின் இலக்கை பாதுகாக்கட்டும். போர்க்களத்திலும் அரச மாளிகையிலும் விளையாட்டு மேசையிலும் பகைமைகளிலும் எதிரிகளிடமிருந்து ஆபத்து ஏற்படும் போதும் இல்லத்திலும் காட்டிலும் நீரிலும் சர்வ அணி எல்லா பக்கங்களிலிருந்தும் பாதுகாக்கட்டும். இவ்வாறு பிரபஞ்ச தாயை புகழ்ந்த பிறகு தேவேந்திரன், முனிவர்கள், கந்தர்வர்கள் மற்றும் சாரணர்கள் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் அவளை மீண்டும் மீண்டும் வணங்கினர். அதன் பிறகு மகிழ்ச்சியடைந்த பிரபஞ்ச தாய் அந்த சிறந்த சூரர்களிடம் கூறினார். தேவி துர்க்கை கூறினார், அனைத்து சூரர்களும் முன்பு போலவே தங்கள் அதிகார பதவிகளில் தங்கள் நிர்வாக பணியை மேற்கொள்ளட்டும். இந்த பிரார்த்தனையிலும் புகழாரத்திலும் நான் முழுமையாக திருப்தி அடைந்துள்ளேன். நான் தங்களுக்கு இன்னொரு வரத்தை வழங்குவேன். சிறந்த சூரர்களே, கேளுங்கள். தூய பழக்கமுள்ள எந்த மனிதனும் இந்த பிரார்த்தனையின் மூலம் என்னை பக்தியுடன் புகழ்ந்தால் நான் அவரது ஒவ்வொரு அடியிலும் அவரது துன்பத்தை அழிப்பேன். இந்த பிரார்த்தனையின் கவசத்தை ஒரு மனிதன் அணிந்தால் வஜ்ர பஞ்சரத்திற்குள் அடமண்டன் கூண்டுக்குள் இருப்பது போல அவனுக்கு எங்கும் பயம் இருக்காது. இன்று முதல் என் பெயர் துர்கா என்று பிரபலமாகும். ஏனெனில் நான் தைத்தியரான துர்காவின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தேன். அதை நிறைவேற்றுவது மிகவும் கடினம். துர்காவாகிய என்னிடம் அடைக்கலம் தேடுபவர்களுக்கு எங்கும் எந்த துன்பமும் இருக்காது. துர்காவின் இந்த புகழ்ச்சி வஜ்ர பஞ்சரர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் இது மிகவும் புகழத்தக்கது. இதை கொண்டு ஒரு கவசத்தை உருவாக்கினால் யமனுக்கு கூட பயப்படுவதை நாம் நிறுத்தலாம். பேய்கள், பூதங்கள், காட்டேரிகள், தீய கிரகங்கள், சாக்கினிகள் மற்றும் லாக்கினிகளின் துஷ்ட ஆவிகளான ஜோதிங்கர்கள், பேய்கள், கொடூரமான விஷங்கள், பாம்புகள், நெருப்பு, திருடர்கள், வேதாளங்கள், வாயு அல்லது பித்தத்தால் ஏற்படும் காய்ச்சல்கள் இவை அனைத்தும் இந்த அற்புதமான பிரார்த்தனையை கேட்டவுடன் ஓடிவிடுகின்றன. வஜ்ர பஞ்சர என்ற இந்த பாடல் துர்க்கையை புகழ்கிறது. இந்த பாடலால் பாதுகாக்கப்படுபவர் இடி முழக்கத்தின் பயத்திலிருந்து கூட விடுபடுகிறார். யாராவது இதை 8 முறை கூறி அதனுடன் புனிதப்படுத்தப்பட்ட நீரை அருந்தினால் அவருக்கு வயிற்றில் ஒருபோதும் வலி ஏற்படாது. இந்த பாடலால் புனிதப்படுத்தப்பட்ட ஒருவருக்கு கருப்பையில் ஒருபோதும் எந்த துன்பமும் ஏற்படாது. இந்த பாடலால் புனிதப்படுத்தப்பட்ட தண்ணீரை அருந்துவதன் மூலம் குழந்தைகள் மிகுந்த அமைதியையும் சுகத்தையும் அனுபவிப்பார்கள். இந்த பாடலின் இருப்பு இருக்கும் இடத்தில் என்னுடன் அனைத்து சக்திகளும் இருப்பார்கள். என் கட்டளைப்படி அவர்களின் பக்தர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு அளிப்பார்கள். தேவர்களுக்கு இவ்வாறு வரங்களை வழங்கிய பிறகு தேவி மறைந்து விட்டாள். அந்த சொர்க்கவாசிகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். ஸ்கந்தன் கூறினார், பெரிய முனிவரே, இப்படித்தான் இந்த தேவிக்கு துர்கா என்ற பெயர் வந்தது. காசியில் அவளை எவ்வாறு வணங்க வேண்டும் மற்றும் நாட வேண்டும் என்பதை கேளுங்கள். நான் தங்களுக்கு கூறுகிறேன். துன்பத்தை அளிப்பவள் துர்கா 8ஆம் மற்றும் 14ஆம் சந்திர நாளில், குறிப்பாக செவ்வாய் கிழமைகளில் எப்போதும் காசியில் வணங்கப்பட வேண்டும். இலையுதிர் 9 நாள் விழாக்களில் அவளை தினமும் வணங்க வேண்டும். பின்னர் அவள் தடைகளின் தொகுப்பை அளித்து ஞானத்தையும் அறிவையும் வழங்குவாள். மிகுந்த வழிபாட்டின் பரிசுகள் மற்றும் இனிப்பு சமைத்த அரிசியின் உணவு பிரசாதங்கள் காரணமாக காசியில் உள்ள துர்கா தேவி அன்னை மிகவும் நேசத்திற்குரிய பொருட்களை வழங்குவாள். அவள் ஆன்மீக சக்திகளை வழங்குவாள். இதில் எந்த ஐயமும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் இலையுதிர்கால நவராத்திரியின் போது பக்தர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து அவளுக்கு யாத்திரை மற்றும் திருவிழாக்கள் செய்ய வேண்டும். மங்களகரமானது. தீய புத்தி கொண்ட ஒருவர் காசியில் வருடாந்திர புனித யாத்திரை மற்றும் துர்க்கையின் மத விழாவை செய்ய தவறினால் அவரது ஒவ்வொரு அடியிலும் ஆயிரக்கணக்கான தடைகள் இருக்கும். துர்கா குண்டத்தில் புனித நீராடி அனைத்து தீர்க்க முடியாத துன்பங்களையும் அளிக்கும் தேவி துர்க்கையை
முறையாக வழிபடும் ஒருவர் 9 பிறவிகளின் பாவங்களில் இருந்து விடுபடுவார். அந்த தேவி துர்க்கை சக்திகளின் துணையுடன் காசியை எல்லா இடங்களிலும் பாதுகாக்கிறாள். காலராத்திரி அவர்களுக்கு தலைவி. மனிதர்களால் விடாமுயற்சியுடன் வழிபடப்பட வேண்டும். இதேபோல் ஆயிரக்கணக்கான அடக்குமுறை வேதனைகளிலிருந்து இந்த புனித தலத்தை பாதுகாக்கும் 9 சக்திகள் உள்ளனர். அவர்கள் சரியான வரிசையில் காலாண்டுகளில் பின்வரும் தெய்வங்கள் பாதுகாவலர்கள் ஆவார்கள். அவை சதநேத்ரா, சஹஸ்ராஸ்யா, ஆயுத பூஜா, அஸ்வாரூடா, கஜாஸ்யா, த்விரதா, சவவாகினி, விஸ்வா மற்றும் சௌபாக்கிய கௌரி. அவை கிழக்கில் தொடங்கி 8 திசைகளிலும் கடைசியாக நடுவிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. புனித தலத்தை பாதுகாக்கும் இந்த தெய்வங்களை விடாமுயற்சியுடன் வழிபட வேண்டும். இதேபோல் 8 திசைகளிலும் நிறுவப்பட்ட 8 பைரவர்கள் உள்ளனர். அவர்கள் எப்போதும் காசியை பாதுகாக்கிறார்கள். இது தெய்வத்தின் இருப்பிடமும் முக்தியின் மகிமையும் ஆகும். அவை சண்ட, அசிதாங்க, ருரு, கபாலி, குரோதன, உன்மத்த பைரவர், சம்ஹார மற்றும் பீஷணன் ஆகியவை சரியான வரிசையில் உள்ளன. மிகவும் பயங்கரமான வடிவங்களை கொண்ட 64 வேதாளர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரின் கரங்களிலும் மண்டை ஓடுகள் மற்றும் தலையற்ற தண்டுகள் கொண்ட மாலைகள் உள்ளன. அவர்கள் கரங்களில் கத்திரிக்கோல் மற்றும் மண்டை ஓடுகள் உள்ளன. அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறார்கள். கலைந்த முடிகளுடன் அவர்கள் மதுவாக இரத்தத்தால் குடிபோதையில் உள்ளனர். அவர்கள் அனைவரும் பல வடிவங்களை எடுக்க முடியும். அவர்கள் கைகளில் பல்வேறு வகையான ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் உள்ளன. அவர்கள் தங்களைப் போலவே இருக்கும் அதே பண்புகள் மற்றும் அம்சங்களுடன் கோடிக்கணக்கான ஊழியர்கள் அவர்களை சுற்றி உள்ளனர். இந்த 64 சில பின்வருபவை: வித்யுஜ்ஜிஹ்வா, லாலஜிஹ்வா, க்ரூரஸ்யா, க்ருலோதச்சனா, உக்ரா, விகடதஷ்டிதா, வக்ரஸ்தேய, வக்ரநாசிகா, ஜாம்பகா, ஜ்ருட உக்ஹபானி, ஜ்வாரத்ரன், கர்தநேத்ரா, மகாநேத்ரா, துச்சநேத்ரா, அந்த்ரமண்டனா, ஜ்வலத்கேசா, கம்புசிரிஸ், கர்வக்ரீவா, மகாஹனு, மகாநாசா, லண்டகர்ணா, கர்ணபிரான்சா. முனிவரே, இவர்களும் மற்றவர்களும் புனித ஸ்தலத்தை எப்போதும் பாதுகாக்கிறார்கள். தீய செயல்களையும் நடத்தையையும் கொண்ட மக்களின் இரத்தத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். தீய செயல்களையும் பழக்கங்களையும் கொண்ட மக்களை அவர்கள் பயமுறுத்துகிறார்கள். பானையில் பிறந்த முனிவரே, நான் குறிப்பிட்ட சக்திகள் திரைலோக்கிய விஜயத்தில் தொடங்கி ஜுவாலாமுகி வரை காசியை 4 திசைகளிலும் தங்கள் ஆயுதங்களை உயர்த்தி பாதுகாக்கிறார்கள். அனைத்து பெரிய தடைகளையும் அடக்குவதற்காக அவர்களை விடாமுயற்சியுடன் வணங்க வேண்டும். பைரவர்கள் ருருவின் தலைவன், பெரும் பயத்தை விரட்டுபவர்கள். அவர்கள் எப்போதும் காசியில் போற்றப்பட வேண்டும். அவர்கள் அனைத்து செல்வங்களுக்கும் காரணங்கள். வித்யுஜ்ஜிஹ்வாவில் தொடங்கும் வேதாளங்கள் தங்கள் வடிவங்களில் கடுமையானவை. இங்கே வழிபடப்படும் போது அவர்கள் அதிகப்படியான கடுமையான தடைகளை கூட நீக்குவார்கள். அதேபோல 100 கோடி எண்ணிக்கையிலான பல்வேறு மற்றும் பயங்கரமான வடிவங்களை கொண்ட பூதங்களின் குழு. முனிவரே, இங்கு ஆயுதங்களை உயர்த்தி நகரத்தை பாதுகாக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் முக்தியின் மகிமையின் புனித தலத்தை பாதுகாக்கும் இந்த தெய்வங்கள் அனைத்தையும் முக்தியை விரும்புவோர் காசியில் வழிபட வேண்டும். துர்கஜயா என்ற இந்த சிறப்புமிக்க அத்தியாயத்தை கேட்டு பல்வேறு சக்திகளின் பெயர்களை கொண்ட ஒரு மனிதன் அனைத்து சிரமங்களையும் விரைவாக சமாளிப்பான். இங்கே பட்டியலிடப்பட்டு மேற்கோள் காட்டப்பட்டுள்ள பைரவர்களின் மற்றும் வேதாளர்களின் பெயர்களை கேட்டவுடன் தடைகள் காரணமாக மனிதன் சோர்வடைவதில்லை. அந்த பூதங்கள் நேரடியாக சந்திக்கப்படாவிட்டாலும் கூட இந்த கதையை படிப்பவரையும் அதை கேட்பவர்களையும் விடாமுயற்சியுடன் பாதுகாப்பார்கள். எனவே பெரும் தடைகளை நீக்கும் இந்த கதையை காசிக்கு
தெய்வங்களுக்கு அர்ப்பணிப்புள்ள ஆண்கள் கவனமாக கேட்க வேண்டும். இதை பிரதியெடுத்து வழிபட்டு வீட்டில் வைத்திருந்தால் தெய்வங்கள் வீட்டின் உரிமையாளருக்கு ஏற்படும் ஆயிரக்கணக்கான தடைகளை அழித்துவிடும். காசியின் மீது அன்பு கொண்ட ஒருவர் இந்த அடாமண்டை கூண்டை போன்ற கதையை மிகுந்த மரியாதையுடன் கேட்க வேண்டும். 72ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.